தில்லையிலே திங்களும் ஆடு சூளமும் ஆடு திருஷடை மீதொரு கங்கையும் ஆடு ஆடுகிறான் தில்லையிலே உலகனும் அவரும் மேடையிட்டானதில் உயிர்கள் எல்லாம் ஆட வைத்தான். உலகனும் அவரும் மேடையிட்டானதில் உயிர்கள் எல்லாம் ஆட வைத்தான். அசைந்திடும் மரம் செடி கொடிகளிலே அசைந்திடும் மரம் செடி கொடிகளிலே அம்பலத்தரசல் ஆடுகின்றான். அம்பலத்தரசல் ஆடுகின்றான் ஆடுகின்றான் தில்லையிலே தந்தையும் தாயும் போல் அவன் இருப்பான். ஒரு தந்தையும் தாயும் அவனுக்கில்லை. தந்தையும் தாயும் போல் அவன் இருப்பான். ஒரு தந்தையும் தாயும் அவனுக்கில்லை. அந்நாள் தொடங்கி இந்நாள் வரையில் அந்நாள் தொடங்கி இந்நாள் வரையில் அவனன்று எதுவுமே நடப்பதில்லை. அந்த சிவனன்று எதுவுமே நடப்பதில்லை. ஆடுகின்றான் அடி தில்லையிலே பிட்டுக்கு ஏதோ ஆசை கொண்டார். அவள் பிரம்படி தலையும் தாங்கிக் கொண்டார். பெட்டிற்கு ஏனோ ஆசை கொண்டான். பிரம்படி தனையே தாங்கிக் கொண்டான். மண்ணை படைத்தவன் மண் சுமந்தான். மண்ணை படைத்தவன் மண் சுமந்தான். அது மதுரையில் ஆடிய ஆட்டமன்றோ. அது மதுரையில் ஆடிய ஆட்டமன்றோ. தானடி தில்லையிலே அதை பாடவன் தேனவன் எல்லையிலே திங்களும் ஆடு சூளமும் ஆடு திருஷடை மீதொரு கங்கையும் ஆடு ஆடுகிறான் தில்லையிலே அவையொரு கண்முதல் வணக்கம். இந்த மேடைகளே என்னை ராஜநடிகளாக நடிப்பதற்கு ஏற்பாடு செய்து இந்த விழாவினை சிறப்பான முறையில் நடத்தி கொண்டிருக்கும் அத்துணை என்று சார்ந்த உள்ளங்களுக்கும் மற்றும் இந்த நாடகத்திற்கு சிறந்த முறையிலே ஒளிபெருக்கி அமைத்து கொடுத்த பழனியப்பா குடும்ப நட்சத்திரத்தை சேர்ந்த பழனியப்பா ஒளிபெருக்கி நிபுணத்தாருக்கும் மற்றும் இந்த நாடகத்தை சிறந்த முறையிலே அமைத்து தந்த நாடகத்தினுடைய அமைப்பாளர் பழனியப்பா ஒளிபெருக்கி நிறுவனத்தினுடைய நிறுவனர் அன்பப்பா மணியப்பா அவர்களுக்கும் எங்களது சகநடிகை இசைக்கலைஞர்களின் சார்பாக நன்றியும் நன்றி கலந்த வணக்கத்தையும் தெரிவித்து எமது கலைப்பணியை துவங்குகிறேன். நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம். சிறப்புமிகிடம் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாளையங்கள் ஐவு கண்டங்களில் தலைகாகியது குறிஞ்சி. இப்பேற்பட்ட இயற்கைகள் நிறைந்த இந்த குறிஞ்சி நிலத்தை கல்லிலே கலை கண்டவன் தமிழன். அதைதான் பலப்படும். கல்லிலே கலை வண்ணம் கலந்தார் பல்லவர் கோர்களிடமில்லை போட பாருங்கும் கேடினும் ஊரம் ஒன்றுமில்லை. கல்லிலே கலை வண்ணம் கண்டான் பார்வையில் வைத்தார். பெண்ணொன்று ஆணொன்று செய்தார் அவர் பேச்சையும்
கண்டான் கண்ணான இடம் தேடி வந்தோம் கண்ணான இடம் தேடி வந்தோம் என் கண்ணோடு கண்ணே உன் கண் வைத்து பார்ப்பாய் கல்லிலே கலை வண்ணம் கண்டான் பருவத்தில் இடமேனி பொங்க பொங்க ஒரு பக்கத்தில் இன்னிசை நேரம் முழங்க பருவத்தின் இளமேனி பொங்க ஒரு பக்கத்தில் இன்னிசை மேளம் முழங்க அரங்கேறி நடமாடும் மங்கை அரங்கேறி நடமாடும் மங்கை போலகள் மேல் வெங்கத்தில் நீ யானையில் வாய் கல்லிலே கலை வண்ணம் கண்டான் உடலாடும் மனதாடும் உன்னை உன்னை என் உயிராக சேர்த்து நான் வாழ்கிறேன் கல்வியே. உடலாலும் மனதாலும் உன்னை உன்னை உயிராக சேர்த்து நான் வாழ்கிறேன் கண்ணே கடல் வற்றி போனாலும் போகும் கடல் வற்றி போனாலும் போகும் கொண்ட கடமையும் மாதையும் மாறாத நாடும் கல்லிலே கலை வண்ணம் கண்டான் இரு கண் பார்வை மறைந்தாலும் காணும் வகை தந்தான் கல்லிலே கலை வண்ணம் நாரதர் கூறியது போல வேலனாக இருந்த நான் வேலனாக மாறி இந்த இடத்திற்கு வந்து விட்டோம் வா வா மலை மலை சார்ந்த பகுதி அன்பு சகோதரர் ஒளியமங்கலத்தைச் சேர்ந்த கண்ணன் அன்பு அவர் அன்னார் அவர்கள் சார்பாகவும் மற்றும் ஒளியமங்கலத்திலிருந்து வருகின்றிருக்கக்கூடிய அத்துணை அன்பு உள்ளங்களின் சார்பாகவும் மலர்வாளை அணிவித்து ரூபாய் 201 அன்பளி வழங்கி பெருமைப்படுத்தியுள்ளார்கள் அன்பளி வழங்கி பெருமைப்படுத்திய அன்பு உறவுகள் ஒளியமங்கலத்தைச் சேர்ந்த அத்துணை அன்பு உள்ளங்களுக்கு நன்றி நன்றி கிடந்த வணக்கம் நன்றி குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை தலையாயது குறிஞ்சி இப்பேற்பட்ட இயற்கை எல்லை நிறைந்த இந்த இடம் இடத்துடைய தலைவன் சேயோன் நான் இப்பேற்பட்ட இந்த இடத்தை பார்க்கின்ற வேளையிலே இந்த இடத்தை பற்றி பாட வேண்டும் என்று நினைத்தாலும் கூட இந்த இடத்தில் எப்படியெல்லாம் மாறினால் இடம் சிறக்கும் என்றால் கல்லால் இடம் வைத்து கடும்பி சந்தால் கல்ல வைத்து கணக்கில்லா பொய்களுக்கு காரணமாய் நாக்க வைத்து கல்ல உருவம் வைத்து கண்ணத்தோல் கைய வைத்து நல்லவர் என்று சிலரை உலகம் நடமாட விட்டதடா ஆ காதலுக்கு 4 கண்கள் கல்வனுக்கு 2 கண்கள் காதலுக்கு 4 கண்கள் கல்வனுக்கு 2 கண்கள் காமுகரின் உருவத்திலே கண்ணுமில்லை காதுமில்லை காமுகரின் உருவத்திலே கண்ணுமில்லை காதுமில்லை காதலுக்கு 4 கண்கள் எதிரிகளாய் நிலை மாறி திரிபவர்கள் எதிரிகளாய் நிலை மாறி திரிபவர்கள் பாதையில் நடப்பதில்லை பரமனையும் மதிப்பதில்லை பாதையில் நடப்பதில்லை பரமனையும் நினைப்பதில்லை பாதகம் கொஞ்சமில்லை பண்புமில்லை முறையுமில்லை பாதகம் கொஞ்சமில்லை பண்புமில்லை முறையும் இல்லை பேதை பெண்கள் இதை பெரும்பாலும் உணர்வதில்லை காதலுக்கு 4 கண்கள் கல்வனுக்கு 2 கண்கள் காமுகனின் உருவத்திலே கண்ணுமில்லை காதுமில்லை காமுகரின் உருவத்திலே கண்ணுமில்லை காதுமில்லை காதலுக்கு 4 கண்கள்
மற்றவனை பேய் என்பார் காதல் அறம் என்பார் கற்பின் விலை என்னவென்பார் காதல் அறம் என்பார் கற்பினிலை என்னவென்பார் காதல் அறம் என்பார் கற்பின் விலை என்னவென்பார் கண்ணோடு மாந்தர் இதை கடைசி வரை உணர்வதில்லை காதலுக்கு 4 கண்கள் கல்வனுக்கு 2 கண்கள் காமுகனின் உருவத்திலே கண்ணும் இல்லை காதும் இல்லை காமுகனின் உருவத்திலே கண்ணும் இல்லை காதும் இல்லை காதலுக்கு 4 கண்கள் கண்கள் சிறப்பு நாரதர் கூறினார் வள்ளி இங்கே இருப்பதாக வள்ளி இங்கே இருந்தால் அவள் இருப்பதற்கு ஆதாரமாக ஏதேனும் குருலோசை கேட்க வேண்டுமே ஆளோடும் சூ என்ன ஒரே சத்தமா இருக்கு உள்ள ஒரே சத்தமா இருக்கு ஆளு கொஞ்சம் நிஜமா இருந்தா தானே உள்ள பூரா ஆள்கிட்ட போற உள்ள இதே மாதிரி இருந்தா தேவையில்ல பிரச்சனை இல்ல இதே மாதிரி இங்கே இருக்கணும் இங்கே இருக்கணும் இங்கே இருக்கணும் ஆமா, ஆமா. 2 இருந்தா சரியா மீன் சுருட்டி போய் பாக்குற மாதிரி அது இருக்கு. மாதிரி இங்கே இருக்கணும் நல்லா இருக்கு மிகச்சிறப்பா இன்னைக்கு 3 ஒண்ணா இருக்குது கரெக்டா சரியா எல்லாம் எல்லாமே சரியாக அமைந்தால் ஒரு நாடகம் ரொம்ப சிறப்பா அமைஞ்சிரும் ஆடியன்ஸ் கூட்டம் நாளைக்கு பேச்சு பூரா இங்க வடகாட்டுப்பட்டியில நடந்த நாடகத்தை பத்தி தான் இருக்கும் உண்மையிலேயே மனசார உண்மையிலே சத்தியமா தெய்வத்துக்கு பொதுவாக சொல்றேன் இவ்வளவு பெரிய கூட்டம் வந்துருச்சு ஆமா ஒரு சின்ன ஒரு அலம்பல் கூட இல்லாம சரியா உட்காந்து ஒரு பெரிய ஆச்சரியம் இது ரொம்ப சந்தோஷம் இது வந்து ஆமா வடகாட்டுப்பட்டி மிகப்பெரிய நல்ல சந்தோஷம். ரசிகர்கள் நிறைய கூட்டம் இருக்குங்கிறது 100 பேர் 50 பேர் சவுண்ட் போட்டு நடத்த விடாம கெடுத்துக்கிட்டு இருப்பாங்க இங்க நாடகத்துக்கே வர்ற மாதிரி அருமையா சூழ்நிலை. இருந்தது ஆஹா இதெல்லாம் தாண்டி நாடகத்தை மாத்துறதுக்கு ஒளிபெருக்கி ஆமா நடிகர்கள் எல்லாமே அருமை உடம்புக்கு அவ்வளவு முடியல என்னைக்கோ ஒரு நாளைக்கு தான் இப்படி அமையுது நமக்கும் ஆமா மேடையில நிக்கிறதே ஏதோ இறைவனுடைய செயல் மாதிரி இருக்கு ஏண்டா வந்து வாசிக்கிறோம்லாம் அப்படி உடல்நிலை சரியில்லாத சூழ்நிலையிலையும் நாடகத்துக்கு மாத்த மாட்டேன்னு தெரியும் என்னது ஆமா இதெல்லாம் தாண்டி வரணுன்றது இப்படி நல்ல ரசிகர்களை சந்திக்க வேண்டும் என்பதற்காக அந்த வகையிலே இவ்வளவு நேரமாகி இந்த பெண்கள்லாம் வீட்டுக்கு போகாம உட்காந்துருக்காங்களே சரி 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 பேர்பட்ட ரசிக பெருமக்களுக்கு முதல்ல நன்றி ரசிகர்கள் இல்லைன்னா நாடகங்களே சிறப்பாக அமையாது முதல்ல நாடகமே நடக்காது இந்த காலகட்டத்திலும் இந்த நாடக கலையை இங்க மட்டும் எப்படி இவ்வளவு கூட்டம் இப்படி பக்கத்துல வர கூட்டம் இங்க மட்டும் இப்படி இல்லையே இந்த உண்மைதான் இங்க மட்டும்தான் வடகாட்டுப்பட்டியில மட்டும்தான் இவ்வளவு கூட்டம் வராது. ஏன்னு தெரியல இருக்குது அது நல்ல கலைஞர்களை தேர்ந்தெடுத்து போட்டு அதை வெளியில நாடக சிறப்பாக நடக்குதுங்கிறத தெரியப்படுத்திடுறது என்ன அங்கே பேர்பட்ட சிறப்பு மிகு சாரீர விளம்பி படித்த பெண்மணியால் எனக்காக இங்கே பண்பாடி கொண்டிருக்கிறார் என்று பார்க்கின்ற பொழுது ஆனந்தத்தின் காற்று தாடாட்டுதே அலைவாயுதே மனமேங்குதே ஆசை காதலிலே ஆனந்தத்தின் காற்று தாடாட்டுதே அலைவாயுதே மனமேங்குதே ஆசை காதலிலே ஆனந்த தேன் காற்று தாளாட்டுதே மான்கள் தேடும் பூவையவனோ தேவி சகுந்தலையோ மான்கள் தேடும் பூவையவளும் தேவி சகுந்தலையோ மோகமேமை தன்னை வீட்டு பாடும் பாவனோ தேவலோக இந்திர சபையில் ஆடும் ஊர்வசியோ ஆடும் ஊர்வசியோ ஆனந்த தேன் காற்று தாளாட்டுதே அலைவாயுதே மனமேங்குதே ஆசை காதலிலே ஆனந்தத்தின் காற்று தாடாட்டுதே மார்பில் சூடும் சந்தன மலர் போல் மங்கை அவள் வரவோ மார்பில் சூடும் சந்தன மலர் போல் மங்கை இவள் வரவோ ஓடை மூட்டும் திராட்சை மதுவோ தேக பூச்சரமோ பார்வையாவும் காதல் தேனை ஊட்டும் மந்திரமோ ஊட்டும் மந்திரமோ ஆனந்த தேன் காற்று தாளாட்டுதே அலை
அலைபாயுதே மனம் ஏங்குதே அலைபாயுதே மனம் ஏங்குதே ஆசை காதலிலே ஆனந்தத்தேன் காற்று தாளாட்டுதே பண்டு மொய்தனைய குந்தல் நன்றி நன்றி மதன வண்டாரவள்ளி கண்ட கொடுத்த விழிகள் கிளிமொழி வாயு நூறு கண்டோ சக்கரையோ கனியோடு கலந்த பாகோ அண்டமா முடிவர்க்கெல்லாம் அமிர்தம் என்று அளிக்கலாம் என்று பாடினார்கள். இப்பேற்பட்ட பெண்மணி ஆளுங்க வந்து எமக்காக பண்பாடி கொண்டிருக்கக்கூடியவளை சீக்கிரமாக கரம் பிடிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலும் இவளை பாட வேண்டும் எப்படியெல்லாம் என்றார் ஆடாத மனமும் ஆடுதே ஆனந்த கீதம் பாடுதே பாடாத காதல் இன்பமேலாம் பாபானாம் காணலாம் ஆடாத மனமும் ஆடுதே ஆனந்த கீதம் பாடுதே பாடாத காதல் இன்பமேலாம் பாபானாம் காணலாம் ஆடாத மனமும் ஆடுதே புது பண்பாடுவான் அழகே இது வானோரும் காணாத ஆனந்தமே இது வானோரும் காணாத ஆனந்தமே ஆடாத மனமும் ஆடுதே ஆனந்த கீதம் பாடுதே ரோஜா புது ரோஜா அழகு ரோஜா மனதானோ எழுசிடும் கண்ணங்களோ பாசம் கொண்டாடும் கண்கள் பாடாத பாடுகளோ ரோஜா இதழ்தானோ எழுசிடும் கண்ணங்களோ பாசம் கொண்டாடும் கண்கள் பாடாத பாடுகளோ இனி பேசாமல் காண்போம் பேரின்பம் இனி பேசாமல் காண்போம் பேரின்பமே ஆடாத மனமும் ஆடுதே ஆனந்த கீதம் பாடுதே பாடாத காதல் இன்பமெல்லாம் பாவாலாம் காதலாம் ஆடாத மனமும் ஆடுவே நிறைய பாடலாம் ஆனா நேரம் மணி 5:20 ஆயிடுச்சு இதுக்கு மேலேயும் பாடிக்கிட்டே இருந்தோம்னா அவ்வளவு ஒண்ணு அஞ்சரை அப்புறம் அந்த நேரத்தில் வேற பாட்டு மனமான பூமியில் சுகமான கலைகள் அது மனமான பூமியில் சுகமான கலைகள் அழகான காதலது விளையாடும் நிலைகள் மகராணி மங்கை எனக்காக வந்தால் மலரோடு மலராக நின்றாள் மகராணி மங்கை எனக்காக வந்தால் மலரோடு மலராக நின்றாள்
அவளொரு கார்காட பறவை நாளில் தந்தானே எனக்கு தன்னுறவை அந்நாளில் அவளொரு கார்காட பறவை இந்நாளில் தந்தானே எனக்கு தன்னுறவை புது தோட்டம் புது ரோஜா அவளாகவே புது தென்றல் புது கீதம் நானாகவே புது தென்றல் புது கீதம் நானாகவே மனமான பூமியில் சுகமான கலைகள் அழகான காதலது விளையாடும் இலைகள் நாடு சென்றாடும் பண்பாடும் கலைவான் கண்ணோடு விளையாடும் சிங்கார தமிழ் பூ நாடு சென்றாடும் பண்பாடும் கலைவான் கண்ணோடு விளையாடும் சிங்கார தமிழ் பூ அறியாமல் புரியாமல் அவள் ஓடினாள் வழிமாற நடைமாற பாடினேன் வழிமாற நடைமாற நான் பாடினேன் வளமான பூமியில் சுகமான கலைகள் அழகான காதலது விளையாடும் நிலைகள் மகராணி மங்கை எனக்காக வந்தாள் மலரோடு மலராக நின்றாள் மகராணி மங்கை எனக்காக வந்தாள் மலரோடு மலராக நின்றாள் வளமான பூமியில் சுகமான கலைகள் அழகான காதலது விளையாடும் நிலைகள் நன்றி 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 பாடல் ரொம்ப புதுமையா பழைய பாட்டு அதெல்லாம் எடுத்து பாடுறது கொஞ்சம் புதுமை இதுக்கு இப்படி நட போட்டாதான் நல்லா இருக்கும். இப்படி நட போடுறதுனால தானே இந்த பாட்டை இங்க பாடுற மாதிரி இருக்கு. தக்கச்சு போடும். என்ன காரணம்னா அனுபவம் ஒரு மனிதனை மிகச் சிறந்தவனாக மாற்றுவது அனுபவம் தான். பாட்டு வாசி 32 வருஷம் ஆச்சு. 32 வருஷத்துக்கு முடிக்க இப்ப வாசிக்கிறோம். இந்த ஞாபக சக்தி இதுக்கு ஏன் அப்படின்னா அனுபவம் தான் ஒருவருக்கு சிறந்த ஆசானம். எத்தனையோ குருநாதர்கிட்ட நம்ம போய் கத்துக்கலாம், எத்தனையோ வாத்தியார்கள் நமக்கு நல்ல சிறப்பான முறையிலே நிறைய விஷயங்களை சொல்லிக் கொடுக்கலாம். ஆனால் நம் வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை கற்றுத்தருவது அனுபவமாக தான் இருக்க முடியும். அனுபவ ஞானம் பெரிதானா ஆத்ம ஞானம்ன்ற ஒண்ணு இருந்தால்தான் அனுபவ ஞானமே கற்றுக்கொள்ள முடியும். பிறவிலே ஞானம் இல்லைன்னா அப்புறம் வாழ்க்கையில என்னத்தை சொல்லி ஏதும் புண்ணியம் இல்லையில கேள்வி ஞானம் இருந்தாதான் அதை ஏத்துக்கிற முடியும். ஆமா, அப்ப பிறவி ஞானம்னு ஒண்ணு இருக்கணும். அதனால நீங்க எல்லாம் பிறவி கலைஞன்னு சொல்றதுல தவறே இல்லை. விநாயகமூர்த்தி அப்பாவெல்லாம் அதுக்கு என்ன காரணம்னா அவரு கிட்டத்தட்ட ஒரு எத்தனை வயசுல வாசிக்க ஆரம்பிச்சீங்க? 7 வயசு. எங்க வாத்தியாரம்மா சொல்லுவாங்க 7 வயசு. 10 வயசுல ஒரு நாடகத்துக்கு ஒருத்தர் வாசிக்கிறாருன்னா அவர் எத்தனை வயசுல இருந்து இந்த மிருதங்கத்தை, அதுக்கு காரணம் எங்க தாத்தா. அவரு அவருக்கு ஆமா ஆறுமுக அவர்னாலதான் அவருடைய பிள்ளை அந்த ஞானம் அதனுடைய இந்த ஞானத்தினுடைய முதிர்ச்சி இருக்குல்ல ரொம்ப பெரியது. ஒரு சில பேருக்கு வாசிக்கவே பிடிக்காது. எங்க அப்பாவுக்கு ரொம்ப சிரமப்பட்டு ஏன்டா இவங்க எல்லாம் வாசிக்கிற மாதிரி கடவுள் நமக்கு ஒரு நிலைமையை கொடுத்துட்டானே அப்படின்னு தான் இருக்கும் உங்க மனநிலையில. எனக்கு தெரியும் பாட்டு பாடாதான் வாசிக்க முடியும். அதாவது இந்த நாடகத்துறையில ஆகப்பெரிய ஜாம்பவான்கள்லாம் இருந்திருக்காங்க. இந்த தொழிலை மிக மிக சிறப்பாக ரொம்ப ரொம்ப போட்டியா இருக்கும் நாடகங்கிறது. இன்னைக்கு யார் வேணாலும் வந்து நாடகத்தில் நடிச்சிட முடியுது. ஆனால் அன்றைய காலகட்டங்களில் எனக்கு தெரியாது, இவர்கள் சொல்லும்போது நான் அதை கேட்டிருக்கேன். ரத்ன பாண்டெல்லாம் நிறையா பேசுவார். நாடகத்தில் நடிக்கணும், நாடகத்துக்கு போயிட்டு ஒரு பெட்டின்னு காலண்டர் போட்டோம்னு இவங்க போட்டு புடுங்குவாங்களாம் ஒருத்தர் வர்றவங்க எத்தனை கலைஞர்களும். அப்படி சங்கீதம் படித்து ஆகச் சிறந்தவர்களாக இந்த நாடகத்துறையில் இருந்து இந்த நாடகத்தினுடைய ஸ்ரீபாட்டு போட்டாங்கன்னா சித்ரா தேவி பாகியலட்சுமி கேட்டாங்கன்னா பெட்டி மிருதங்க யாரு தாள யாருன்னு கேட்கற அளவுக்கு இருந்திருக்கு. இப்ப போட்டாலும் நாங்க வருவோம் வரமாட்டோம் சொன்ன காலம். ஆனா இன்னைக்கெல்லாம் என்ன நடக்குது தெரியுமா? யார் வேணாலும் தாளம் போடலாம். ஆனா இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு தெரியுமா உங்களுக்கு? யாருப்பா
நாரதர் வெங்கடேஷா ஆ. ஐயோ அவனை போடாதீப்பா, அவன் ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. உண்மையாவே அப்படியான நிலைமை ஆயிடுச்சு. ஏன் நமக்கு இது மேல அவ்வளவு பற்றுனா, எனக்கு உண்மையாவே நீங்க ஏதோ சும்மா மேடைக்கு பேசுறேன்லாம் இல்ல. எங்களை கூட ஒருத்தர் தாளம் வரவே மாட்டேங்கிறாங்க. ஆ. போட தெரிஞ்சானே வர முடியும். இது யாரு குற்றம் அது? ஏதோ மேடையில் இருக்கோம், இத்தனை ரசிகர்களுக்கு முன்னாடி பேசுறோம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. அதையெல்லாம் தாண்டி இந்த நாடகம் நடிச்சு விடிஞ்சு முடிஞ்சா நமக்கு காசு அப்படிங்கிற மனநிலையில இன்னைக்கு எத்தனையோ பேர் இருக்காங்க. காசு கண்ணை மறைக்குது. இல்ல இல்ல உள்ள இங்க மேடைக்கு வந்து தொழில் பண்ணிட்டு உள்ள வந்துட்டு இதெல்லாம் இது தலையெழுத்து, இதெல்லாம் ஒரு தொழில்னு இதெல்லாம் போய் நம்மளை பண்ற மாதிரி கடவுள் வச்சுட்டான்னு பேசுற நிறைய பேரை நான் காதார கேட்டிருக்கேன். ஆனால் அவர்கள் எல்லாம் இந்த தொழில் கட்டாயம் ரொம்ப நாளைக்கு இந்த தொழிலை வச்சுக்காது. ஆமா, இது ரொம்ப மேன்மையானது. நாடகம் ஏன் இன்றளவிலும் இந்த நாடகம் மட்டும் அழியவே இல்லையே ஏன் அப்படின்னா, இது தெய்வீகமானது. அதை உணர்ந்து அதை நம்ம நேசித்தோம். எந்த அளவுக்கு தொழிலை நம்ம நேசிக்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த தொழில் நம்ம உயர்த்தும். உண்மையாகவே நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். நான் பள்ளி கல்லூரியிலாம் போய் படித்தேன், படிச்சுட்டு ஏதோ ஒரு வேலையை பார்த்துட்டு போயிருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் தாண்டி ஒரு நாடக கலைஞன் அப்படிங்கிற அந்த பெயர் இருக்குல்ல, அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. மிக மிக ரொம்ப ரொம்ப பெருமை அடைகிறேன் இதனால் நான். ஏன்னா இல்லைன்னா எனக்கு நான் ரெட்டையாளன்றது எங்கள் ஊர் ரெட்டையாளம்னு எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கோம்? மணமேல்குடி பக்கம், மணமேல்குடி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. போவதல்ல அவடர் இல்லைன்னு அப்படி போகணும். அண்ணன் ஊர் மாவடிக்கோட்டையை தாண்டி நம்ம ஊர் ரெட்டையாளம். சரி, மாவடிக்கோட்டைங்கிற ஒரு ஊரே எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறீங்க? தெரியாது. இன்னைக்கு நமக்கு நிறைய ஊர்கள் இருக்கு. நிறைய ஊர்கள் கொஞ்சம் நகரமாக இருக்கிறதுனால தெரியுது. ஆனால் அதையெல்லாம் தாண்டி ஒரு கிராமப்புறத்திலிருந்து வரக்கூடியவர்களை வெளியில தெரியுமா அப்படின்னா தெரியாது. அப்படியான எங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்து, இப்படி எங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் எந்த இடத்துல போய் நின்னாலும் அந்த இடத்துல ஒரு உதவி வேணும்னா அங்கே யாரானும் ஒருத்தரை தொடர்பு கொள்ளக்கூடிய அளவிற்கு இந்த நாடக கலை தான் அப்படி ரசிகர்களை ஏற்படுத்தி கொடுத்துச்சு. அப்படிங்கிற பொழுது அது ரொம்ப பெரிய பெருமை எனக்கு. வாழ்நாளில் எந்த ஜென்மத்தில் என்ன புண்ணியம் செய்தவனு தெரியல, இப்பிறவியிலே இதை செய்வதற்கு இறைவன் என்னை கட்டளையிட்டு இருக்கிறான். அதைத்தான் எம்பி அடிக்கடி சொல்லுவார் மேடையில், திரும்பவும் ஒரு பிறவி இருந்தால் திரும்பவும் நான் ஒரு இசை நாடக நடிகனாகவே பிறக்கணும். உண்மை, நான் மனதார சொல்றேன். என்னுடைய வயதிலேயே 30 வயசுக்குள்ளேயே நான் அந்த நாடகத்தை பிறப்பது பெருசு இல்லை, தொழில் குறது இல்லை, வந்த இடத்த வந்து சரியா வச்சு வர்றவர்கள் எல்லாம் என்று கத்துக்கிட்டு வரணும். அது ரொம்ப முக்கியம். புகழேணியில இருப்பதல்ல, பக்கம் எல்லாம் தேர்வு பண்ணியிருக்காங்க பாருங்க எப்படின்னு. இன்னைக்கு புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய கலைஞர்கள்ல மணி என்ன ரொம்ப தெளிவா போடுவார். ஆமாம், எல்லா பாடலுக்கும் வாசிக்கக்கூடிய அளவிற்கான பக்கம். அப்போ இவர்களுடைய அனுபவம் கூட என்னுடைய வயதில்லை. இப்பேற்பட்டவர்களோடு தொடர்ந்து பயணிக்கக்கூடிய அளவிற்கு உங்கள்ட்ட நிறைய விஷயங்களை கற்றுக்கிற மாதிரி இருக்குல்ல. இப்போ விநாயகமூர்த்தி என்ன அருமைன்னு சொன்னதுனால சொல்கிறேன். அவர் அருமைன்றது இப்போ இல்லை, அவர் இப்போ நாடகத்துறையில் மேடையில் ஏறி உட்கார்ந்த காலகட்டத்திலிருந்து அவர் சிறப்பு தான். இன்றைக்கும் பாருங்கள், நீங்கள் நிறைய பேர் இருக்காங்க புதுக்கோட்டையில், ஆனால் ஒரு கதை நாடகம் எல்லா நாடகமும் ஒருத்தருக்கு வாசிக்க தெரியும் அப்படின்னா ரத்ன பண்ண தான். அதுபோல் அருளன் அவர் இவங்களை இந்த மாதிரியான கலைஞர்களை தான் எப்பொழுதுமே கதை நாடகத்துல எல்லாம் தெரிவு பண்ணி போடுவாங்க. நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஹரிச்சந்திரா, சத்யவான் சாவித்திரி, பவனக்குடி, இப்படி நடக்கின்ற நாடகங்களுக்கெல்லாம் அதிகபட்சமா பக்கமேலாம் இவங்களா தான் இருக்கும். ஏன்னா இவர்களுக்கு எல்லா நாடகமும் தெரியும். எல்லா நாடகத்திலையும் என்னென்ன பாட்டு எந்தெந்த நடையில எந்தெந்த நேரத்தில் வாசிக்கணுங்கிற சகலமும் தெரிந்தவர்கள். அதனால இறைவன் நல்ல நீண்ட ஆயுளும் நிறைவான செல்வமும் உங்களுக்கு கொடுக்கணும். சொல்வதற்கு எனக்கு வயது இல்லை, ஆனாலும் ஏற்றிருக்கக்கூடிய வேடம் ரொம்ப பெரிய வேடம். ஆமா, அதனால சொல்வதில் தவறு இல்லை. அப்படிங்கிறதுனால நான் ஒரு பாட்டு பாட சொல்றேன், படிக்கவா? ஆள்றீங்க. மாதுளங்கனியே நல்ல மலர் வனக்குயிலே, மரகத மணியே என் மயிலிளமயிலே, மாறன் கணை போடும் விழியே, மாலைதனில் பாடும் மொழியே, மாறன் கணை போடும் விழியே, மாலைதனில் பாடும் மொழியே, மாதுளங்கனியே மலர் வனக்குயிலே, மரகத மணியே என் மயிலிளமயிலே. தங்க மலர் பாதம் மேவி தாளம் போடும் கொலுசு போல
பார்க்க மோகம் தொடர சொல்லி சொல்லி காமதேவன் பாடும் பட என்னை தினம் பாடும் கோயிலே மண்ணும் கொண்டு ஆடும் மயிலே மாதுளக்கணியே நல்ல மலர்வன கொடியே மரகத மணியே என் மயிலிலும் மயிலே உச்சி முதல் பாதம் தோறும் நேரில் காண போத ஏறு குங்கி குங்கி கூட வேண்டும் காலம் தோறும் வெற்றி கொடி ஏற்றி ஏற்றி வேகமோடு தேரை ஓட்டி சுற்றி வந்த ராஜராஜனும் தால் போற்றி முற்றுகையில் போட்ட போது மோகம் விடுமோ முன்னிறுத்தும் மோக வாசங்காகம் தொடுமோ கற்பனைக்கும் வேலி போட வேண்டும் தலைவா காதலிக்கு நாணம் ஏனும் கூடும் அல்லவா மோகம் இசை பாடும் உடனே காமன் விளையாடும் திடனே மாதுளங்கனியே நல்ல மலர்வன கொடியே மரகத மணியே என் மயிலில மயிலே மாறன்களை போடும் விழியே மாலைதனில் பாடும் மொழியே மாறன்களை போடும் விழியே மாலைதனில் பாடும் மொழியே மாதுளங்கனியே நல்ல மலர் வண்ண குயிலே மரகத மணியே என் மயிலில மயிலே போதுமார் வேகமான் போதுமார் சத்தம் கட்டுறது என்ன தூக்கத்துல இருந்து ஓடியாரு அன்பே ஆருயிரே ஆசை காதலியே உன்னை நினைப்பதற்கு உயிரே உருகுது ஓயும் முன்னே நான் வருவேன் அன்பே ஆருயிர். ஏய் இங்க பாரு உனக்கு பிரச்சனை முடிஞ்சிச்சு 5:30 மணியோட உன் பிரச்சனை முடிஞ்சிருச்சு அதான் முடிஞ்சு. அன்பே என் ஆருயிரே அன்பே. என் கட்டி கரும்பே என் உன்னை காணாது ஏங்கிய வழிகளுக்கு அமுதன கிடைத்த பொற்சிலையே ஐயோ நான் எந்திரிச்சு காணாம தான் தேடிக்கிட்டு வெளியே இருந்து ஒடியாருது என்னது இந்த புள்ளதான். ஏ, அண்ணா ஒரு வசனம் ஒண்ணு கேட்டேன் நானு என்னது? வந்து என்கிட்ட வர முடியல வண்டி நிறைய இருந்துச்சு வர முடியல சரியான கூட்டம் டேய், அப்பா. சரியான கூட்டம் அதனால வண்டி அங்கிட்டே போட்டு படுத்துட்டேன் ஆ, படுக்கும்போது ஒரு வசனம் என்னது அங்க விஜய் மம்மி ஆ, அவங்க யாரு ஐயோ எனக்கு போட்டிக்கு புதுக்கோட்டைக்கு ஒருத்தி வந்துட்டாளே என்னது ஆ? எனக்கு போட்டிக்கு புதுக்கோட்டைக்கு ஒருத்தி வந்துட்டாளே ஆமா ஆனா நல்லா ரசிச்சு ரசிச்சு வாட்சியா பாருங்க நீங்க 4 பேரும் என்ன லெஃப்ட் ரைட்டுன்னு பெண்டு கலந்துருச்சு இன்னைக்கு வேலை லெஃப்ட் ரைட்டுன்னு போட்டு வாசிப்பு வேற அம்மா, பாத்துக்கிட்டே வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் வேற என்ன பண்றது வேற இதே பாத்துக்கிட்டு வா. வள்ளி வா உன்னைத்தான் கேக்குறேன். யா ஐயா இங்க வாங்க. அது எங்க ஓனர். உங்க ஓனர்னா தான்டா வள்ளி அறிவட்ட முட்டா ஐயோ இது எங்க ஓனர். சும்மா அரைஞ்சு போறேன் அரைஞ்சு தூங்குனியா தூங்குனியா? மறுபடியும் போய் தூங்கு போ இருங்க ஏமா ஒப்படைச்சிட்டு நான் போய் தூங்கணுமோ? ஆமா மச்சான், நீ இங்க வா போய் தூங்க, எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். அன்று பார்த்தது 5 வயசு இருக்கும் ஆ, பாவம் அப்ப கொஞ்சம் சின்ன பிள்ளையா தான் இருந்துச்சு சரி. ஆனா இப்ப கொஞ்சம் ஆமா, இப்போ கொஞ்சம் பெருசா இருக்கு. ஆ? கொஞ்சம் பெருசா இருக்கு. பெருசா இருக்கு யோ, கொஞ்சம் பெரிய பிள்ளையா வளர்ந்துருக்குன்னு சொல்லியா அதை தாங்க நானும் சொல்றேன். 5 வயசுல பாத்தீங்களா அது காரணம் கொஞ்சம் இதா இருக்கு. சரி மாமா ரொம்ப நன்றி மச்சான் இங்க வாங்க. என்ன மச்சான் இங்க என்ன விஷயமா வந்து? உடனே மச்சான்ட்டான் பாரு ஆமா காசுலாம் மச்சான்ருவேன் ஒரு மனசாட்சி. அது எப்படி உங்களுக்கு ஒரு மனசாட்சி இருக்கா? என்ன ஒரு அண்ணனை போய் ஒரு பொம்பளைக்காக போய் மச்சான்னு சொல்ல இது உங்களுக்கு நியாயமா தெரியல? அது வேற இது வேற ஆமா அது இருக்கட்டும். என் தங்கச்சியை பார்க்க நீங்க. ஆமா மச்சான் அப்பா, நீ எப்படிடா கூப்பிடுற? உங்க அப்பா எனக்கு வந்து சித்தப்பா, நீ எனக்கு கொழுந்தியா. டேய், என்னடா கொழுந்தியாங்கிற இது எனக்கு ஏன் வள்ளியாது இது வள்ளி இல்ல உங்க தங்கச்சி. தங்கச்சியா
தங்கச்சி என்ன இப்பதான் அன்பே ஆறு உயிரை நடிக்க விட மாட்டேன். நானே எப்படியாவது நடிக்கலாம்னு முயற்சி பண்றேன். இந்த ஹரிச்சந்திரன் நாடகம்லாம் நடிக்கணும்னு எனக்கு ஆசை இருக்கு. ஏன் நடிக்க மாட்டேன்னு தெரியுமா? ஏன்னா நடிக்க வர மாட்டேங்குது. நான் சொல்லிட்டல இந்த பிள்ளைய தங்கச்சின்னு ஒரு வார்த்தை கூப்பிடுங்க. தங்கச்சி கூப்பிடும். தங்கச்சி கூப்பிடாம எனக்கு எனக்கு தங்கச்சி எல்லாம் கிடையாது. தங்கச்சின்னு யாருமே இல்லை எனக்கு. ஜுரம் வந்துரும். ஏப்பா காய்ச்சல் வந்துரும். சும்மா தங்கச்சி போயாகிட்டு ஆளு முகர கட்டையும் பாரு. முதல்ல சரி அதே அண்ணன் கூப்பிட சொல்லு. நான் கூப்பிடுறேன். அண்ணன் கூப்பிடுமா? ஓ போயாங்கடு. ரெண்டு சேர்ந்து இருக்கு பாரு. அப்போ ஏதோ கசம்சா இருக்கு. அண்ணன் தங்கச்சி நீ தங்கச்சின்னு கூப்பிடுவியா? மனத்தாச்சி. ஓ ஏதோ உங்களுக்குள்ள ஏதோ குறுக்கழுத்து இருக்கு. நீ ராஜவாட்டு போடுறீல்ல, இந்த பிள்ளை வந்துச்சுன்னா அந்த பிள்ளை நீ தங்கச்சி கூப்பிடுவியா? இது என்னங்க நாயா கூப்பிடுவியா? நான் சும்மாவே ஆனா எங்க சித்தப்பா மக குழந்தையா நல்ல முறைடாது, மானங்கட்ட முறை. சித்தப்பா எப்படியா குழந்தையாவா இருக்கு? சரி இது உன் தங்கச்சி. சி உங்க தங்கச்சி தங்கச்சி ஒரு வார்த்தை நல்லா மனசு சொல்ல மாட்டேன். மடாகிட்டு உன் தங்கச்சி கூப்பிடு. சிரிச்சுக்கிட்டு ஒரு சந்தோஷமா சொல்லுங்க தங்கச்சி. நான் எப்படிங்க உங்களை கூப்பிடுறது? நான் சொல்லியாச்சு போயாங்க. நீ சித்தப்பா ஏய் கூப்பிடுறான். மணி ஆயிடுச்சு. மணி 5 மணி. கல்யாணம்